அர்த்த கச்சடா பாய்கோ அம்மா என் கல்யாண சாமா போச்சு பாவி உனக்கு அர்த்த வாயில போட்டு அம்மாட வெளியே வந்துச்சு அதுக்கப்புறம் ஒட்டை வைக்க முடியாது மம்பு வச்சுக்கிறடா பாவி என் பொண்டாட்டி விட்டாலும் விடுவா என் மாமியாரு கேப்பாடு வேற கொட்டு வேற பாப்பா அம்மோ நீ வாங்கி சாப்பிடுங்க 1 லிட்டர் பால் 3 லிட்டர் என்னடா கால தாமதம் பண்றார் கட்டுக்கல்ல கொட்டி இருக்கிறவனே இது எப்படிப்பட்ட உலகம் தேவ உலகம் எப்படிப்பட்ட உலகம் இது தேவ உலகம் இந்த பொண்ணு உலகம் இந்த தேவ உலகத்தை கட்டிக்காக எனக்கு தந்தை யாரவா தேவயித்திரனுக்கு வளர்ப்பு மகனாக அட்சயா வாழ்க அட்சயா வாழ்க அட்சயா என்ற பெயர் வளர்ந்து வருகிறேன் எனக்கு எதிரு எனக்கு இந்த உலக ஒரு குகையில் ஒரு சிங்கமாக வந்து கொண்டு வருகிறேன். இருவரும் ஒன்று சேர்ந்து விட்டோம். அன்றைய தினமும் எனது வேலை என்ன? கை வேலை. அப்பாவை சந்திக்க வேண்டும். அப்பா வந்தா அதுக்கு தோசை கல்லுல மாவு ஊத்துனா அதுக்கு பேர் தோசை.
இட்லி குண்டால மாவு ஊத்தனா இட்லி அதுலயாரு தின்றதுலயாரு அதுக்கு தேவை தேங்காய் சட்டினி. தேங்காய் சட்னி சட்டினி பத்தல சாம்பார் தொட்டினி. தொட்டினி புதுசா வந்துச்சு புதினா சட்டினி. ஏய் ஆப்பிரிக்கா விஞ்ஞானிடா நீ ஐயா யாருக்குமே தெரியாது ஆப்பிரிக்கா விஞ்ஞானியா நீ அருமந்து விஞ்ஞானி. ஏ வடமல வடமல சரியான போல கஷ்டம் பழகுது. தோசை கல்ல மாவு ஊத்தனா அது பேரு தோசை. அது யாருக்குமே தெரியாது பாரு. இட்லி குண்டால மாவு ஊத்தனா ஆமா மாயா அமருங்க. உட்காரு 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 அடுப்பட உட்காரு. ஏந்து உட்காரு ஏந்து உட்காரு ஏந்து உட்காரு. பீரோல் துணி மாட்டேங்குது. உட்காரு உட்காரு. ஆமா உட்காரு வைக்கிறேன். வாயா வீரவள உட்காருங்க. உட்காரு ஒரு புருஷப்பா உட்காரு. போய் வீட்டுல போய் தூங்கினா தானே மீட்டிங் போய் பாட்டு குடிச்சு வருது. உட்காரு பேசாத பேசாத. சொல்லுங்க ஐயா. இந்த தேவ சபைக்கு நான் கத்தி கிடக்கிறோம். யாரும் பேசலாம் தெரியும் 1000 பேருக்கு மேல இருக்கிறான் கேட்க தேவையில்ல. லாப 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 கத்தி சமாதி. சொல்லுங்க ஐயா பேசாதே சொல்ற உன்னால வரத்துறான். அவன் சொல்லிக்கிறேன் நான். அவங்க சொல்லிக்கிறேன் பேச நான் அவன் கூட போய் சண்டை போட. இந்த தேவ சபைக்கு எனக்கு முன்னதாக வர வேண்டியவன். ஆமா வருவதற்கு என்ன காலத்தான் கதி கூடு கதைத்தா ஊரே காரி முடியுது. ஊரே காரி முடியுதா பெண்ணு பெண்ணு ஏண்டா அப்படி எப்படி கதை அவங்க கதை. ஆமாங்க எப்படின்னா ஏன் கேக்குற எனக்கு திருப்பதி போன ரொம்ப நாள் இருக்கு. திருப்பதி ஆமா திருப்பதி போனா கையில பணம் இருந்தா நம்ம திருப்பதி போக முடியும். நம்ம என்னைக்கு திருப்பதி போக போறோம் அந்த முருகனை போய் பார்க்க போறோம். திருப்பதி யாரு சொல்லுவாங்க சொல்லு முருகன் திருப்பதி யாரு முருகன் யாருக்கிட்ட முருகன் திருப்பதி யாருக்கிட்ட முருகன் தனக்கு அப்ப திருப்பதி யாருக்கிட்ட வெங்கடேஷ் பெருமாள். யாருக்கு இந்த திருப்பதி இல்ல? அந்த திருப்பதியில ஏழுமலை பெருமான் அவன் தான் வாத்து ஓட்டி போட்டான. நீ எத்தனை சொல்லிக்கிற நீ எத்தனை சொல்லிக்கிற ஊரு ஏகாலி உட்காருங்க உட்காரு உட்காரு. ஆம்பளைக்கு வரணும் கோவம் வருது. அப்ப நான் யார் தான் உங்களை சொல்ல யார் தான் உங்களை சொல்ல உங்களை சொல்ல நான் யாரு சரி விடுங்க 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 உட்காருங்க உட்காரு. எதுல விட்டா திருப்பதி போனா கையில பணம் நம்ம திருப்பதி போக முடியும். நம்ம எனக்கு திருப்பதி போறோம் அந்த பெருமாளை போய் பார்க்க போறோம். அப்படி திக்கா பக்கம் மூச்சுங்க. எங்க அப்பா வாங்கினாரு திணறு ஒரு 5-10 கடை வாங்கினாரு. கல்யாணத்துக்கு ஒண்ணு பண்ணாரு. கல்யாணத்துக்கு பண்ணி அங்க இருக்கணும் மாமியார் வீட்டுல மறு உண்டனா எதுக்கு போய்கிற மறு உண்ட போய் உங்க சொல்றது நான் கிடைக்குது. எங்க மாமியார் வீட்டு வாசல காலத்தை வச்சுட்டா எங்க மாமியார் சூத்துல துணியா கிடையாது. அப்ப
உன் மாமியார் அம்மனமா இருந்தாளா? தப்பா நினைக்காத. புது மறுப்பு இல்ல. எங்க மாமியார் கை ஓடல கால ஓடல துணி தூக்கிட்டு சொல்லுங்க. நடையா நடக்கிறாங்க. கை காலே புரியல. ஆமாங்க. புதிய மறுபடியாச்சா? என்ன பண்ண வீந்து கவனிக்கிறாங்க. அடாடாடா வட ஆத்திரத்தோம் காப்பி சுட்டு போறதோம் வட ஆத்திரத்தோம் காப்பி வடைய ஆத்துறாங்க, காப்பிய சுடுறாங்க. சொல்லுவாங்கல்ல டீ ஆத்திரத்தை வடை சுடட்டும். உட்காருங்க. ஐயா 3 நாள் விருந்து முடிஞ்சது. முடிஞ்சு போச்சு. 4ஆவது விருந்து என் மாமனார் கூப்பிடுறாரு. மறுப்புல நீ எத்தனை வீட்டை சுத்திட்டு வருவேன்? இங்க இருக்கிறியா? நம்ம திருப்பதி போய் வரலாம். எனக்கு சந்தோஷம். மொத்த பஸ்ல போய் நான் உட்காந்து பஸ்ல எங்க மாமனார் வந்து பஸ்ல உட்காந்துனாரு. என்ன ஆயிப்பத்திருக்கல மாமனார் தானே திருப்பதி கூப்பிட்டாரு. நம்ம என்ன பணம் எடுத்தோமோ நான் சும்மா போய் பஸ்ல உட்காந்துட்டேன். எங்க மாமனார் நினைச்சுக்கிறாரு புது மறுப்புல இவன் தடப்புள்ள பணம் எடுத்து கையில வச்சிருப்பாரு. இவன் பத்து நம்ம ஆட்சி போட்டு வந்து அவரு பத்து பஸ் டிக்கெட் கேக்குறாரு. என் மூஞ்சி எங்க மாமனார் பாக்குறேன். எங்க 2 பேரும் மூஞ்ச கண்டக்டர் பாக்குறாரு. எடு மாமனார் டிக்கெட் நான் சொல்றேன். எங்க மாமனார் என்ன சொல்றாரு? யார எத்தனை மறுப்புல டிக்கெட் நீ எடு டிக்கெட் மறுப்புலையா? நான் என்ன சொல்றேன்? என்ன மாமனார் நீங்க தானே திருப்பதி கூப்பிட்டீங்க, நான் பணம் ஏத்து வரேன் நான் சொன்னேன். எங்க மாமனார் என்ன சொல்றாரு? புது மறுப்புல தடப்புள்ள பணம் ஏத்து வந்திருப்பேன் நான் சொன்ன மாட்டேன் அவரு சொல்றாரு. நாங்க பேசுகிற நேரத்துல கண்டக்டர் காதல ஊதி போய் நான் சொன்ன வார்த்தை காதல விழுந்துச்சு. கண்டக்டர் எங்க மூஞ்சி மேல நான் என்ன பண்ண முடியும்? நீ கை காட்டு நிக்கல எங்க மூஞ்சி மேல காரி முடியும் நடு ரோட்ல இருக்கு கண்ட்ராக்ட். நாங்க இப்படியும் போக முடியாது இப்படியும் போனாங்க நடு ரோட்ல நின்று கிடக்குறோம். நாங்க ஊருக்குள்ள சொல்லிட்டு நாங்க திருப்பதி போறோம் நாங்க ஊருக்குள்ள சொல்லிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு போனா காரி முழுவாங்கல மூளைக்கு வேலை கொடுத்த எப்படி நடப்பயணமா கிளம்புன திருப்பதி போனோம். சாமி பார்த்தோம், நல்ல தரிசனம் பார்த்துட்டு வெளியே வரும் பசி காது அடிச்சு எங்க கடை பணம் நாங்க சாப்பிடறதுக்கு. ஆமாண்டா என்னென்ன பக்கம் பார்த்தா ஹோட்டலுக்கு என்ன பக்கம் பார்த்தா வெத்தலை பாக்கடை எல்லாரும் சாப்பிட்டு வெத்தலை பாக்கு லட்டு வாங்கி வீட்டு போய் சேர்றாங்க. எங்க கடை பணம் கிடையாது. பாயில கை விட்டு பார்த்தா முள்ளங்கி பார்த்தது 5 ரூபாய் பிள்ளை தகுதி வேற பணமே கிடையாது. 5 ரூபாய் வச்சுக்கிறேன். திருப்பதியில எவ்வளவு ஒரு இட்லி கேட்டா 15 ரூபாய் சொல்றான். ஒரு இட்லியா 15 ரூபாய். இந்த 5 ரூபாய்க்கு பாதி இட்லி வாங்க முடியாது. வாங்க முடியாது. உங்களுக்கு வேலை கொடுத்தேன். 2 ரூபாய் வெத்தலை வாங்கினேன். 2 ரூபாய் பாக்கு வாங்கிட்டேன். சுண்ணாம்பு கட்டினேன். இந்த டப்பால சொன்ன கடைக்கார இந்த 1 ரூபாய்க்கு 1 டப்பா சுண்ணாம்பு பழகுது அப்படின்னு சொல்லி டப்பாட தூக்கி வந்துட்டேன். 2 வெத்தலை நான் எடுத்துக்கினேன். 2 வெத்தலை எங்க மாமனார் எடுத்துக்கினாரு. 2 பாக்கு அவரோட கொடுத்தா 2 பாக்கு நான் எடுத்துக்கினேன். எல்லாத்தையும் தான் நம்ம பங்கு வச்சுட்டோம். பாதி வச்சுட்டுமே சுண்ணாம்பு நம்ம என்ன வாய் சொல்லிட்டு பாதி சுண்ணாம்பு நான் எடுத்துனா பாதி சுண்ணாம்பு அவர் எடுத்துக்கினாரு. இது புது சுண்ணாம்பு பழகுது. நாங்க 2 வெத்தலை பாக்கு போட்டு குறைச்சுமே ஐயோ பாய் நாக்கெல்லாம் வெத்து போச்சு. மார்கழி மாசம் கத்திரி வெயில மண்டை பழகுது. கத்திரி வெயிலா கத்திரி வெயிலா சொல்லுவாங்கல்ல. சித்திரை மாசம் கத்திரி வெயில். இந்த வெயிலுக்கு இந்த சுண்ணாம்புக்கு ஆவல எங்களால எரிச்சல் தாங்க முடியல. நானும் எங்க மாமனார் ஒரு பாரவாதிக்கு நேரம் வந்து நாங்க தொங்க போட்டுக்கின்னு என்ன பேசுறேன் நானே எங்க மன பால நாங்க தொங்க போட்டு கிடக்குறோம். ஆமாடா எப்ப நாங்க நாக தொங்க போட்ட நேரத்துல ஒரு நாய் ஒண்ணு நாக தொங்க போட்டு நாய் வந்தது. நாங்க என்ன நினைச்சுக்கோன்னா அடாடு இது கூட நம்ம மேல சுண்ணாம்பு வயது எழுதி பழகுது. இது பின்னாடி நான் வயது கிடைக்கிட்டு நானும் எங்க மாமனார் நாய் பின்னாடி கிளம்பிட்டோம். இது திப்பு ஓடி ஒரு முல்தாப்புல பூஜை நாய் முழுத்தாப்புல இது முல்தாப்புல பூந்த உடனே அப்பதான் ஒருத்தர உக்காந்து ஏந்து போடுறான் பழகு. இவன் ஏந்து போட்டு உள்ள போய் ஒரு 4 சில்பு எப்ப நாங்க என்ன நினைச்சுக்கணும் நாக்குள்ள போயிச்சு அடாடே சுண்ணாம்பு கைது இதான் பழகுது அப்படின்னு நினைச்சு நாயை கட்டிட்டு நாங்க 2 பேரும் இறங்கிட்டோம். நாங்க இறங்கி ஒரு 4 சில்பு சில்படம் பாரு. நாங்க இறங்கி ஒரு 4 சில்பு சில்படம் எடுத்தா எங்களுக்கு எரிச்சல் கொஞ்சம் அடங்கிச்சு. எரிச்சலே குறைஞ்சது. எங்க மாமன் என்ன சொல்றாரு மறுப்புல மண்ணத்தோல மறையத்தணும்னா இது நம்மளோட இருக்கட்டும். வெளியே எங்க சொல்லார வாடா வீட்டை பேசுற வீட்டை போய் வாசி போற காலை வச்சு கொண்டாடி வெளியே வந்துட்டான். என்னங்க திருப்பதி போனீங்களா லட்டு காணும் பையன் காணும் எங்கத்தான் ஊரை சுத்திட்டு வரீங்க அப்படி ஏன் பொண்டாட்டி என்ன பார்த்து கேட்டா அடி யாரே நாங்க கோவிலுக்கு போனோம் சாமி பார்த்தா சாமி போய் வீட்டு சேர்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் காதாடிக்கு சொன்ன படம் சாப்பாடு போட விட்டாண்டா. ஆமாண்டா பண்ணாண்டா எத்த வாய்க்க நீங்க மட்டும் பீ துண்டு மேல துட்டு வண்டிங்களா என்ன நான் என்ன நினைச்சுக்கேன்
நம்ம மாமன் என்ன சொன்னாரு, மண்ணை சொன்னாலும் நிறைய தின்னணும். நம்மளால சொல்லிட்டு ஊருக்கு முன்ன வந்து பொண்ணால சொல்லிக்கிற நான் கண்ணு கூடாதா, நான் மட்டுமா துண்ண பீ அப்பா வந்தாண்டி சேர்த்து சொன்னாரு. என்னையா கதைன்னு கேட்டா, நடந்த கதை சொன்னதுதான் மூஞ்சி மேல காரியம் எடுத்து விட்டா ஒத்த அங்க புடிச்சு வாட்டா இங்க வந்து நிக்கிறேன் நானு.